நம்முடைய குழந்தை வளர்ப்பு, நாம் நம்முடைய பிள்ளைகளோடு எப்படி நடக்கிறோம் என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். நகர்ப்புறங்களிலே குறிப்பாக இயந்திர வாழ்க்கை. இன்னும் கொஞ்ச காலங்களிலே தகப்பனார், தாயார், பிள்ளைகள் எல்லாம் போனிலே மட்டும்தான் பேச முடியும் என்ற சூழல். பிள்ளை எழுவதற்கு முன்னால் 2 பேர்களும் வேலைக்கு பிரிந்து சென்று விடுகிறார்கள். அனாதையை போன்று தவிக்கிற இந்த பிள்ளைகள் இவர்களின் நிலை என்னாகுமோ? பாசமே இல்லாத பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் மாறிப்போய் இருக்கிறார்கள். எங்கு பாசம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எவனோ ஒருவன் பாசத்தை வீசினால் அவனோடு சேர்ந்து செல்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். பணம் பணம் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், மனிதன் காசுக்காக வேண்டியே வாழுகிற சூழல். இன்றைக்கு உலகத்தினுடைய எந்த மூலையை தொட்டாலும் எல்லாம் பணமாகவே காட்சி தருகிறது. ஆனால் மார்க்கம் இது விஷயமாக என்ன சொல்கிறது? நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? இந்த உலோகங்கள் இருக்கிறதே, அதை எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம். ஜன்னலாக உருவாக்கலாம், கதவுகளாக உருவாக்கலாம். நாம் என்ன அமைப்பிலே வடிக்கிறோமோ அந்த அமைப்பிலே உருவாக்க முடியும். இதை போன்று ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளை செல்வங்களை நமக்கு கொடுத்து நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வும் ரசூலும் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அமைப்பிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குகிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய போகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எதை பிரியப்படுகிறார்கள், எதை பிரியப்படுவதில்லை, இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டினால் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே சிறந்த தம்பதிகளாக ஆவார்கள், சிறந்த பிள்ளைகளாக ஆவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இப்படி ஒரு பட்டியல் போடுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 விஷயங்களை பிரியப்படுகிறார்கள், அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். 15 விஷயங்களை குறித்து நம் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். காரணம், அல்லாஹ் அந்த 15 பேர்களை பிரியப்படுகிறான். இன்னொரு 5 பேர்களை பெருமானார் சொல்லி அவர்களை அல்லாஹ் பிரியப்படவில்லை. எனவே 15 கூட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்கிறார்கள் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே முதலாவதாக இன்னல்லாஹ யுஹிப்பு அஸ்ஸஹலத் தலீக். அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் என்றால், யார் புன்னகையோடு இருக்கிறார்களோ, மென்மையோடு இருக்கிறார்களோ அவர்களை பிரியப்படுகிறான். அதனால பிள்ளைகளை மென்மையோடு பார்க்க வேண்டும், மென்மையான ஆசிரியர்களிடத்திலே சேர்க்க வேண்டும். இதெல்லாம் மார்க்கம் பணிக்கிறது. பிள்ளைகளிடத்திலே நடக்கிற பொழுது சில பெற்றோர்கள் எப்பொழுதுமே ஒரு 1/2 கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே பிள்ளைகிட்ட போய் நிற்பான். அவ தகப்பனார் முன்னாடி வருவான். அந்த பையன் தகப்பனாரை பார்த்தாலே மிரளுகிற மலக்குள் மௌத்தை பார்க்கிற மாதிரி சூழல்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு விடுகிறது. நண்பனை போன்று தோளிலே தோள் சேர்த்து வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளையும் முத்து முத்தான பிள்ளைகளாக அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பார்த்தெடுக்கிறார்கள். எல்லாம் உலகத்திலே தலை சிறந்த பிள்ளைகளாக, மார்க்க மேதைகளாக மாறிப்போய் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹ் கொடுத்த உபதேசம் 4 தான். 4 செய்து கொள் மகனே, 4 செய்யாதே மகனே. நம்ம பிள்ளைக்கு என்னைக்காவது நம்ம உபதேசம் செஞ்சிருக்கிறோமா? செஞ்சா தான் அவன் கேட்கிறானா? என்ன நாம தான் மெட்டலாக்கி வைத்திருக்கிறோமே. எது உள்ளே சென்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு மாறி வருகிறார்கள். அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் 4 விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மகனை பார்த்து பணிக்கிறார்கள். அதில் ஒன்று, சந்தோஷமா எப்பயுமே பிள்ளைகளோட கைகோர்த்து பேசுகிற பழக்கம் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு சொந்தமான பழக்கம். சொன்னார்கள், மகனே நீ எப்பொழுதும் நல்ல மலை கடைபிடித்துக் கொள் மகனே. காரணம், அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமா வேண்டாமா மகனே? உலகத்திலே நீ நினைத்ததையெல்லாம் பார்த்து விடலாம், ஆனால் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் அல்லவா மகனே? படைத்த நோக்கமே அல்லாஹ்வை பார்ப்பதுதானே. ஒரு மனிதன் அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமானால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், மகனே வமன் யர்ஜு லிகாஅ ரப்பிஹி வல்யஅமல் அமலன் சாலிஹா. அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமானால் நல்லமல் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மகனே. எனவே நல்லமலுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நல்லமலை
அமலை செய்து கொள் மகனே. அது மட்டும் இல்லை மகனே, ஒருவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய சொந்தம் உற்றார் உறவுகள் எல்லாம் வீடு வரை வருவார்கள் மகனே, அல்லது கபரஸ்தான் வரை வருவார்கள் மகனே. கபருக்குள்ளே யாரும் வரமாட்டார்கள் மகனே. தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டது என்பதற்காக தகப்பனார் போய் கபரிலே படுத்ததுண்டா? தான் மார்பிலிருந்து பாலூட்டிய தாயார், நான் என்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி என் பிள்ளைக்கு வழங்கி இருக்கிறேன், சோறூட்டி இருக்கிறேன், அமுதூட்டி இருக்கிறேன், திருமணம் முடித்து வைத்திருக்கிறேன், எல்லாம் என் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து செய்தேன், அதனால் நான் போய் கபருக்குள்ளேயும் படுத்துக் கொள்ளுகிறேன் என்று எந்த தாயும் வரமாட்டாள் மகனே. உன் கபருக்குள்ளேயும் வருகிற ஒரு நண்பன் உலகத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அது நல்லமல் தான் மகனே. இந்த நல்லமலை வாழ்க்கையில் ஒரு நாள் கூட விட்டு விடாதே மகனே என்று மகனுக்கு முதல் உபதேசமாக அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக, மகனே, உன்னுடைய வாழ்நாளில் நீ தக்வா இறையச்சத்தை கடைபிடித்துக் கொள் மகனே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இபாதத்துகளுக்கும் ரூஹாக இறையச்சத்தை தான் வைத்திருக்கிறான் மகனே. உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்கிறது மகனே. வாழ்க்கைக்கு தேவை உயிர் மகனே. மனுஷனுக்கு உயிர் வேண்டும், மாட்டுக்கு உயிர் வேண்டும், எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் இருந்தால் தான் அதற்கு மரியாதை இருக்கிறது. உயிர் இல்லை என்றால் அதை பிணம் என்று சொல்லிவிடுவார்கள் மகனே. இதை போன்று அல்லாஹ் என்னென்ன வணக்கங்களை வைத்திருக்கிறானோ, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், பெற்றோர்களை கவனிப்பதாக இருக்கட்டும், எத்தனை வணக்கங்களோ அத்தனைக்கும் உயிராக மகனே அல்லாஹ் தக்வாவை வைத்திருக்கிறான் மகனே. அந்த தக்வாவை விட்டு நீ விலகி விடாதே மகனே. மகன் கேட்கிறாரு, தக்வாண்டா என்ன வாப்பா, தக்வாண்டா என்ன வாப்பா என்று கேட்கிற பொழுது அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலி ரலியல்லாஹு சொன்ன விஷயத்தை சொல்லிக் காட்டுகிறார்கள். நான்கின் கலவைதான் தக்வா. தக்வா என்பது 4 செயல்களின் கலவை. அல் அமலு பித்தன்சீல், குர்ஆனின்படி அமல் செய்வது. அல் ஹௌஃப் மினல் ஜலீல், அல்லாஹ்வை பயப்படுவது, குர்ஆனின்படி அமல் செய்வது. அர் ரிலா பில் கலீல், குறைவாக இருந்தாலும் பொருந்தி வாழ்வது. அல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமைக்கான தயாரிப்பை செய்வது. இந்த 4இன் கலவையும் தான் தக்வா. இந்த 4ஐயும் கலந்து நீ வாழ்ந்து கொள் மகனே. குர்ஆன் ஓதி அமல் செய்து கொள் மகனே. அல்லாஹ்வை பயந்து கொள் மகனே. குறைவானதை கொண்டு பொருந்திக் கொள் மகனே. மறுமைக்கான தயாரிப்பை இப்பொழுதே செய்து கொள் மகனே. இந்த தக்வா தான் உன்னை உருவாக்கும் மகனே என்று அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹ் புன்னகை கலந்த சிரிப்போடு, புன்னகை முகத்தோடு தன் பிள்ளைக்கு எடுத்துரைக்கிறார்கள். வாழ்நாளில் ஒரு நாள் கூட அவர்கள் சொன்ன உபதேசத்தை மறக்கவில்லை. மூன்றாவதாக சொன்னார்கள், மகனே, வமா இந்தக்கும் யன்ஃபுத் வமா இந்தல்லாஹி பாக்கின். அல்லாஹ் சொல்லுகிறான், மகனே, உங்களிடத்தில் இருப்பதெல்லாம் அழிந்து போய்விடும், என்னிடத்தில் இருப்பதுதான் அழியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மகனே. உன்னிடத்தில் இருக்கிற அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளிலிருந்து கொஞ்சத்தை தர்மம் செய்து கொள் மகனே. நம்மிடத்தில் இருப்பது அழிந்து போய்விடும் மகனே. தர்மம் செய்கிற பழக்கத்தை சின்ன பிராயத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கிறார்கள் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. குழந்தைகளிடத்திலே காசை கொடுத்து ஒரு ஏழை வந்திருக்கிறாரே அவர்கிட்ட கொடுங்க என்ற பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்பதை சூசகமாக அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். நான்காவதாக சொன்னார்கள், மகனே, உனக்கு மிக மிக அவசியம் என்ன தெரியுமா? அல் இல்முன் நாஃபி, பயன்தருகிற கல்வி அவசியம் மகனே. பாப்பாட்ட கேட்கிறார், பயன்தர்ற கல்விண்டா என்ன என்று கேட்கிறார். மகனே, பயன்தருகிற கல்வி என்றால் நாளை மறுமையிலே எது உனக்கு நன்மையை கொடுக்குமோ அந்த விதத்திலே உன்னுடைய கல்வியை அமைத்துக் கொள் மகனே. இந்த நாளையும் வாழ்க்கையில் விட்டுவிடாதே மகனே. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னொரு நாளின் பக்கம் நீ போகாதே மகனே. 3 மகனை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் போராமை என்பது வரவே கூடாது மகனே. காரணம், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷா, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை பங்கு வைத்து கொடுத்து விட்டான் மகனே. அப்துல் காதர் பாய் இப்படித்தான் இருப்பாரு, அப்துல் ரசாக் பாய் இப்படித்தான் இருக்காரு, அப்துல் ரஹ்மான் பாய் இப்படித்தான் இருப்பாரு. இவர் ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிப்பாரு, இவர் ஒரு நாளைக்கு 50 சம்பாதிப்பாரு என்று அல்லாஹ் பங்கு வைத்து விட்டான் மகனே. அடுத்தவர்களை பார்த்து நீ போராமைப்படாதே மகனே. என்ன அழகான வார்த்தைகள் மகனே. இந்த போராமைதான் இப்லீஸை லானத்துல்லாவாக ஆக்கியது மகனே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டவர் என்று போராமை கொண்டதால் இப்லீஸை அல்லாஹ் சபித்தான் மகனே. நீயும் அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளாகி விடாதே மகனே. நீ போராமை கொண்டு அடுத்தவர்களின் மீது போராமை கொண்டு சாபத்திற்கு ஆளாகி விடாதே மகனே. என்ன அழகான வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு போராமை இல்லாம இருக்கா? வீட்டுக்குள்ள போறாம, கடையில போறாம, தொழிலில போறாம, கல்வியில போறாம, எல்லாம் போறாமை.
இரண்டாவதாக சொன்னார்கள், மகனே விரோதத்தை விட்டுவிடு மகனே, உனக்கு உலகத்திலே யாருமே எதிரி இருக்கக்கூடாது மகனே. இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா. அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துல மனுஷனுக்கு ஒரே எதிரிதான், அவன் தான் ஷைத்தான். அவன் நண்பனாக வந்தால் கூட அவனை எதிரியாகவே தேர்ந்தெடுத்துக்கொள் மகனே. நண்பன் மாறி வருவான், வந்தாலும் நீ எதிரியாக ஆக்கிக்கொள் மகனே. ஆனா இன்னைக்கு நாமெல்லாம் ஷைத்தானை நண்பனாக வைத்திருக்கிறோமா, எதிரியாக வைத்திருக்கிறோமா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் ஷைத்தானை எதிரி எதிரின்னு ஜேபுக்குள்ளேயே வச்சுட்டு அலைகிறாங்க. ஷைத்தான ஜேப்புக்குள்ளேயே அவன் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் கேட்டு நடக்கிற சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி போயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபிமார்களிடத்திலே அந்த ஷைத்தான் நல்லவே மாறி வந்த வரலாறுகள் ஏராளமாக ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. நபிமார்கள்ட்ட வரும்போது ரொம்ப நல்லவனாக வருவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டே போனா ஷைத்தானை பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஜது பார்ட்டி, கடுமையான கோபம் கொண்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்கள்ட்ட போய் ஷைத்தான் முன்னாடி நிக்கிறான். மூசா அஸ்ஸலாமு அலைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அட லஅனத்துல்லாஹ், ஏன் முன்னாடியே வந்து சலாம் சொல்றியே, என்ன காரணம்? இல்ல நான் இப்ப திருந்திட்டேன். ஷைத்தான் திருந்தறதா? என்ன சொல்ற? ஆமா நான் திருந்திட்டேன். அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலாம்னு நினைக்கிறேன், உங்களை வச்சு தௌபா செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி கிருண்டு ஏறுது. என்ன வச்சா? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பாவிக்கு அதுவும் திருந்தி விட்டான். அல்லாஹ்விடத்திலே ரப்புல் ஆலமீனே, ஷைத்தானே திருந்திட்டான் ரப்பே. அல்லாஹ் சொல்றான், நான் கியாமத் நாள் வரைக்கும் அவனை சபிச்சிருக்கிறேனே, எப்படி அவன் திருந்துவான்? இல்ல அல்லாஹ் அவன் திருந்திட்டான். அவனே சொல்லிட்டான், நான் திருந்திறேன், தௌபா செஞ்சறேன், அல்லாஹ்ட்ட கேட்டறேன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை மன்னிக்க நான் தயார். இதான் ரப்புல் ஆலமீன், அவனை மன்னிக்க நான் தயார். ஆனால் இப்பொழுதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கு அடங்கி இருக்கிறார்கள் என்று உங்களை விட நன்றாக மூசா இப்லீஸுக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கிற இடத்துல சஜிதா செய்ய சொல்லுங்கள். ஆதமுக்கு சஜிதா செய்ய மறுத்தான், இப்ப ஆதமின் கபருக்கு சஜிதா செய்ய சொல்லுங்கள், நான் மன்னித்து விடுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் நான் சொன்ன உடனே கேட்பாரு இப்லீஸ், நான் சொன்னா கேட்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி எல்லாம் கொடுத்து விட்டு இப்லீஸ் இடத்திலே போய், உனக்காக நான் அல்லாஹ்விடத்திலே வாதாடினேன், ரப்புல் ஆலமீனும் ஒரு பெரிய சலுகையை வழங்கினான், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகிறது, நீ சந்தோஷமாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு வேறொன்றும் இல்லை. ஆதம் எங்க அடங்கி இருக்காருன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏன் நன்றாக தெரியுமே. அந்த இடத்துல போய் ஒரு சஜிதா செஞ்சிரேன். என்னது சஜிதாவா? ஆதம் உயிரோடு இருக்கிற பொழுதே செய்யவில்லை, அவர் கபரஸ்தானுக்கு போனதுக்கு பின்னாடி நான் சஜிதா செய்யறதா? மூசா என்ன பேசுகிறாய்? அறிவுக்கு உகந்து பேசுகிறாயா? அறவே முடியாது. எனக்கு உதவி செய்ததற்காக உனக்கு நான் ஒரு உதவி செய்கிறேன். நான் எங்கெங்கெல்லாம் இருப்பேங்கிறத வேண்டாம், நான் சொல்லி கொடுத்தறேன். குறிப்பா 3 இடத்துல நான் இருப்பேன். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக அமர்ந்திருந்தால், அந்நிய ஆணும் பெண்ணும் இருந்தால், நான் உட்கார்ந்து ஓதி பார்த்து சேர்த்துருவேன். ஜினாவை உருவாக்காமல் நான் போகவே மாட்டேன். இரண்டாவது, 2 பேர் சண்டை போட்டான்னா அங்க நான் இருப்பேன். கொதிக்க வைத்து 2 பேருக்கு மத்தியிலே ரணகளத்தை ஏற்படுத்தி 2 பேர்த்தில் ஒருவனை கால் கொடுக்காமல் நான் விட மாட்டேன். மூன்றாவது, போர்க்களத்திலே எவனெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடுகிறானோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். பயத்தை ஏற்படுத்தி ஓடடா என்று சொல்லி விரட்டிக்கொண்டே நான் ஓடுவேன். இந்த இடத்திலெல்லாம் நான் இருப்பேன். நீ எனக்கு உதவியதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற வரலாறுகள் ஹதீஸ் நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஷைத்தான் நண்பன் மாதிரி வந்தாலும் அங்கே அவனை எதிரியாகத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள் மகனுக்கு. மகனே, மூன்றாவதாக மகனே, உன் வாழ்நாளில் ஜஹாலத் இருக்கக்கூடாது மகனே, கல்வியை கற்றுக்கொள் மகனே, அறியாமை இருக்கவே கூடாது மகனே. வாழ்நாள் முழுக்க இறக்கிற வரை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மகனே, அதன்படி அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மகனே. கல்விக்கு நாளோ வயதோ போதாது மகனே. அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இறக்கிற பொழுது கூட ஹதீஸை நடத்தி கொண்டேதான் இறந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். கடைசி வரை நீ கல்வியை தேட வேண்டும் மகனே. எவன் கல்வி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறானோ அவன் அறியாதவன். கல்வியை தேட வேண்டும் மகனே. வரலாற்றில் ஒரு செய்தி, ஈசா நபியினா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஞானத்திற்கு அளவே இல்லை. ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேகமா ஓடுறாங்க. இன்னைக்கு ஒலிம்பிக் நடக்கிற மாதிரி
ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயம் நடக்கிற மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறத பார்த்து ஒரு நபி ஓடுறா எப்படி இருக்கும்? நபி ஓடுறத பார்த்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியவில்லையே, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கிரும் போல தெரியுதுன்னு நபிக்கு பின்னாடியே ஓடுறாரு. ஓடி போய் நபியே ஏன் இந்த ஓட்ட ஓடுறீங்க? இல்ல ஒரு முட்டாளை பார்த்தேன் அதனாலதான் ஓடுறேன். முட்டாளை பார்த்து இந்த ஓட்ட ஓடுறீங்களா? முட்டாளை பார்த்து யாராவது ஓடுவார்களா? நபியே நீங்கள் கை வைத்தால் இறந்தவர்கள் ஹயாத்தாக்கி விடுகிறார்கள், நீங்கள் கை வைத்தால் பிறவி குருடு சரியாகி விடுகிறது, நீங்கள் கை வைத்தால் குஷ்டம் எல்லாம் சரியாகி விடுகிறது. இவ்வளவு ஆற்றல் படைத்த நீங்கள் ஏன் முட்டாளை பார்த்து ஓடுகிறீர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்களெல்லாம் நான் கை வச்ச உடனே அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு எல்லாம் சரியாயிடுது. ஆனா இந்த முட்டாளுக்கு 1000 முறை அல்ல 1,00,000 முறை துஆ செய்தால் கூட அவன் முட்டாளாகத்தானே இருக்கிறான். அதனால் தான் முட்டாளை பார்த்து நான் ஓடுகிறேன் என்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஒரு முஸ்லிமுக்கு ஜஹாலத் என்பது இருக்கக்கூடாது, 100% கல்வியாளர்களாக உருவாக வேண்டும் என்பதை அஸ்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் மகனுக்கு உபதேசமாக சொல்லி காட்டுகிறார்கள். 4வதாக சொன்னார்கள், மகனே உனக்கு இருக்கக்கூடாத காரியம் ஒன்று இருக்கிறது என்றால் பாவத்தை விட்டு விட்டு நீ ஓடிவிடும் மகனே. உன் வாழ்நாளில் மாசியத்துகளோ சய்யிஅத்துகளோ வந்துவிடக் கூடாது மகனே. பாவங்கள் உன்னை கொன்றுவிடும் மகனே, உன்னை கொன்றுவிடும் மகனே. மகனுக்கு இத்தனை காரியங்களையும் புன்னகையோடு தகப்பனார் ஊட்டிய வரலாறுகளை பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற தகப்பனார்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வதாக சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்ரார், அல்லாஹ் நல்லவர்களை பிரியப்படுகிறான், அல்லாஹ் நல்லவர்களை பிரியப்படுகிறான். நல்லவர்களின் வரலாறுகள் ஒரு காலத்தில் போதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்றைக்கு நல்லவர்களின் வரலாறுகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விடுமோ என்று என்ன தூண்டுகிறது? டிவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், சீரியலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், நல்லவர்களின் வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கதைகளாக ஊட்டி இருக்கிறோமா? நாம் உணவோடு சேர்த்து நம்முடைய தாதிமாக்கள் எல்லாம் நானிமாக்கள் எல்லாம் வரலாறுகளை, நபிமார்களின் வரலாறுகள், வலிமார்களின் வரலாறுகளை ஊட்டினார்கள். ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் உருவானார்கள். இன்றைக்கு அந்த வரலாறுகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஏகப்பட்ட வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. அதிலும் இஸ்லாமிய வரலாறு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகி விடுமோ என்ற பயம் ஏற்படுகிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்திலே வாழ்ந்தவர்களின் வரலாறுகளை இறைநேசர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். ஒருவர் இருந்தார், முஆவியத் இப்னு முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தபூக் போர்க்களத்திற்கு பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதிகாலை பொழுது விடுகிறது. சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே பிரகாசம் தோன்றுகிறது. சூரியன் உதயமாகவில்லை, ஆனால் கடுமையான பிரகாசமாக இருக்கிறது. பெருமானார் யார் என்று பார்க்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பேரொளியை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் என்ன காரணத்திற்காக அதிகாலை என்னிடத்திலே வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற போது, நபியே நாயகமே, மதீனாவிலே ஒரு சஹாபி இறந்திருக்கிறார் நாயகமே, அவர்தான் முஆவியத் இப்னு முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா, அவருக்கு நீங்கள் தான் ஜனாஸா தொழ வைக்க வேண்டும் நாயகமே. நீண்ட தூர பயணம், நீங்கள் தான் ஜனாஸா தொழ வைக்க வேண்டும் நாயகமே. இது அல்லாஹ்வின் கட்டளை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், தொழ வைக்கிறார்கள், செல்கிறார்கள். ஜிப்ராயிலின் உதவியோடு செல்கிறார்கள், தொழ வைக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள், அவர் அப்படி என்னதான் அமல் செய்தார் என்று கேட்கிற பொழுது, நாயகமே அவர் எப்பொழுதுமே குல்ஹுவல்லாவை நேசிப்பார் நாயகமே. குல்ஹுவல்லா எந்த சூரா ஓதுனாலும் தொழுகையில கடைசியில குல்ஹுவல்லாவை சேர்த்துருவார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குல்ஹுவல்லா, குல்ஹுவல்லாவோடு அவருக்கு இருந்த நெருக்கம், அல்லாஹ் அவரை நேசித்தான் நாயகமே. நம்ம பிள்ளைகளுக்கு குல்ஹுவல்லாவையாவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, வளரும் பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு 10 தடவை நீ குல்ஹுவல்லா ஓதிக்கப்பா, அல்லாஹ் நினைவாற்றல கொடுத்துருவான் சொல்லி இருக்கிறோமா? ஒரு 10 முறை குல்ஹுவல்லாவை ஓதிக்கப்பா, அல்லாஹ் உன்னுடைய கல்வியில பரக்கத்து செய்வான் சொல்லி இருக்கிறோமா? இல்லையே. நாமும் சொல்வதில்லை, நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்கவில்லை. பெருமானாரை தபூக்கிலிருந்து அழைத்து சென்றது குல்ஹுவல்லா. இந்த சஹாபியின் வரலாறுகள் 6 நூட்களிலும் சிஹாசித்தாவில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நாம் அதை கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பார்க்கிறோம். நல்லவர்களின் வரலாறுகள் போதிக்கப்பட வேண்டும். 3வதாக, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹ்
தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். மகனே, ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போதே, ஒவ்வொரு நாளும் படுக்கும் போது நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்க மகனே, உன்னுடைய பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள் மகனே என்று நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்ந்தால் தான் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக மாறுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் தவ்வாபுகளை, தௌபா செய்யக்கூடியவர்களை பிரியப்படுகிறான். வரலாறுகளிலே நீங்கள் பாருங்கள், தௌபா செய்த காரணத்தினால் கொஞ்ச நேரத்திலே அவர்களுக்கு மனமாற்றம், அல்லாஹ் இறைநேசர்களாக மாற்றி இருக்கிறார். பெரிய வழிவரி கொள்ளையர், கொள்ளை கூட்ட தலைவன் ஃபுதைல் இப்னு இயால், தாதாக்கள் சங்க தலைவன் ஃபுதைல் இப்னு இயால். ஃபுதைல் இப்னு இயால் வருகிறார் என்றால் வியாபாரிகள் எல்லாம் பொருளை போட்டு ஓட வேண்டும், இல்லை என்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவ்வளவு ஆற்றல் நிறைந்த ஃபுதைல் ஒரு நாள் வீட்டிலே ஏறி கொள்ளையடிப்பதற்கு இறங்கும் பொழுது ஒரு பெண்மணி ஓடிக்கொண்டிருந்தால் அந்த திருக்குர்ஆனின் வசனத்தை, அலம் யானில் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு பயம் வேண்டாமா? அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஓதுகிற பொழுது அச்சம் வர வேண்டாமா என்ற இந்த வசனம் அவரை தௌபா செய்ய வைக்கிறது. திருட இறங்கியவர், கொள்ளையடிக்க இறங்கியவர் கண்களில் கண்ணீர், அல்லாஹும்ம இன்னி அதூபு இலைக், யா அல்லாஹ் நான் தௌபா செய்கிறேன், யா அல்லாஹ் இனிமேல் இந்த கொள்ளக்கூட்ட செயலிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் என்று இறைநேசராக மாறினார். ஒரு சின்ன டர்னிங் பாயிண்ட் ஒரு மனிதனை உருவாக்கிவிடும். பிஸ்ருல் ஹாஃபி தன்னுடைய வாழ்க்கையை போதையிலே கழித்தவர். பிஸ்ர் வாழ்க்கை முழுக்க குடிகாரர். குடித்து விட்டு செல்லுகிற பொழுது கீழே பிஸ்மில்லா கிடந்தது. ஒரு எழுத்து பிஸ்மில்லான்னு. இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள்ல பிஸ்மில்லாவை போட்டு விட்டுறோம். அதனால இஸ்லாமிய பத்திரிகைகள் பத்திரிகையை அடிக்கிற பொழுது தயவு செய்து பிஸ்மிஹி தானான்னு வேணா போடுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட வேண்டாம். அதுல வேற சிலர் அரபியிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாண்டெல்லாம் தயார் பண்ணி அரபியில போட்டு எல்லாம் மிதிச்சுட்டு போகட்டும், சாக்கடையில போகட்டும் என்று சொல்லி விடக்கூடிய சூழல் நம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. கீழே கிடந்த பிஸ்மில்லாவை எடுத்து, குடிகார பிஸ்மில்லாவை எடுத்து முத்தமிட்டு மேலே வைத்தா இது ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்து போனது, வலியுல்லாவாக மாறிவிட்டார். இப்ராஹிம் அதஹம் ஒரு நாட்டின் அரசன் வேட்டைக்கு செல்லுகிற பொழுது ஒரு காக்கை இவருடைய ரொட்டியை, அரபுகள் ரொட்டி சாப்பிடுவாங்க, ரொட்டிய அழகா தூக்கிட்டு போகுது. காக்கா வந்ததே கோபம் அரசருக்கு. அல்லாஹ் மனமாற்றத்தை நாடுகிறார். நான் சாப்பிடும் போது என் ரொட்டியை எடுத்து செல்வதா? அம்பு விடுறாரு. காக்கை மாட்டவில்லை. அந்த காக்கை எங்கே செல்கிறது? காக்காவை கொல்லாம விடக்கூடாது. ஒரு அரசனின் ரொட்டியை காக்கை எடுக்கிறது என்றால் இந்த காக்கைக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும்? பறக்கிறது பறக்கிறது, நீண்ட தூரம் பறக்கிறது. கடைசியில் ஒரு மலையின் அடிவாரத்திலே ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார், கட்டப்பட்டிருக்கிறார். அந்த மனிதருக்கு உணவு கொடுக்கிறது காக்கை. இதை பார்த்த இப்ராஹிம் நதுஹம் ரஹ்மத்துல்லாஹினுடைய மனமெல்லாம் மாறி போனது. யாருக்கோ செய்யப்பட்ட உணவு, அதை நாம் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்திருந்தோமே. ரப்புல் ஆலமீனே, என்ன அதிசயத்தை நீ நடத்துகிறாய்? இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் ரிஸ்கினுடைய விஷயத்தை தன் கையில் வைத்திருக்கிறார். ஷகர்ல என்ன சாப்பாடு சாப்பிடுவோம், எந்த சாப்பாடு உள்ள போகும், எது வெளியே வரும், உலகத்தில் யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை தன் கையில் வைத்திருக்கிறான். வந்து கட்டை அவிழ்த்து கேட்கிறார், நீங்கள் யார்? நான் ஒரு வியாபாரி, எப்பொழுதுமே இறைவணக்கத்தில் இருக்கிற வியாபாரி. என்னை வழிப்பறி கொள்ளையர்கள் அத்தனை பொருட்களையும் எடுத்துவிட்டு என்னை கட்டி போட்டு சென்று விட்டார்கள். பல நாட்களாக இங்கு இருக்கிறேன். இந்த காக்கை தான் எனக்கு உணவு கொடுக்கிறது என்றார். அப்படியே அரசு உடைகளை எல்லாம் கதட்டி தூக்கி எறிந்துவிட்டு கம்பெனியை மாற்றிக்கொண்டு இறைநேசராக மாறினாரே, அந்த வரலாறுகள் நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே திணிக்கப்பட்டதா? இல்லை. பிறகு எப்படி பிள்ளைகளுக்கு அன்பு வரும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரும், இறையச்சம் வரும், தொழுகிற எண்ணம் வரும்? யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தும் பேசுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்துல் முஅ்தரிஃப். அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான்? இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட அடியானை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வர வேண்டும். இத பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து ஊட்டணும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்பிக்கை ஸ்பைடர்மேன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அல்லாஹ் மேல இருக்கா? எவனை பார்த்தாலும் கையை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு தான் வர்றான்.
கதவை திறக்கும் போது கை ஒரு மாதிரியா ஏதோ ஜன்னி வந்து இழுத்த மாதிரி இழுத்துட்டு இருக்குது. கதவை திறந்தாலும் இழுக்கிறான், கதவை மூடுனாலும் இழுக்கிறான். ஒருத்தர் இன்னொருத்தன்ட்ட பேசும்போதே இப்படித்தான் பேசுறான். கராத்தா ஸ்டைல்ல தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. உலகம் இதை நம்புகிறதே. அன்புக்குரியவர்களே, டிவியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மூழ்க வைக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறோம். சமீபத்திலே ஒரு அம்மா டிவி பார்த்து வீடியோ கேம் டிவியிலேயே விளையாண்டு கொண்டிருக்கிறது. பெற்ற பிள்ளை, நீங்கள் எல்லாம் பத்திரிகையில படிச்சிருக்கலாம். பெற்ற பிள்ளை, சின்ன ஒரு வயசு பிள்ளை தவந்து தவந்து வந்து அவங்க வச்சிருக்கிற செல்போனை கீழே போட்டு உடைச்சு அதில் இருக்கிற சிம் கார்டை சாப்பிட்டு இறந்து போகிறது துடி துடித்து. அதை கூட பார்க்காமல் அவள் வீடியோ விளையாண்டிருக்கிறாள் என்று சொன்னார். நம் சமுதாயத்தை சார்ந்தவள். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு டிவி நம்மை பாடுபடுத்துகிறது. அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை பிரியப்படுகிறான். எப்படி நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது? வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆனா நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வந்திருக்கிறதா? நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னமும் எலுமிச்சம்பழத்தை போட்டு வண்டி ஏத்துறான். எலுமிச்சம்பழத்து மேல இருக்கிற நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வரவில்லை. இன்னும் தேங்காய் உடைக்கிறான்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கு. கடையை பூட்டும் போது பெரிய தொப்பி போட்டிருக்காரு, இவ்வளவு பெரிய தாடி, ஒரு கூடத்தை ஏத்தி இப்படிங்கிறாரு. இது வந்துருமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பல்கு நாட்டை சார்ந்த ஒரு முத்தவக்கீல் இறை நம்பிக்கையாளர் வருகிறார். பல்கு நாட்டை சார்ந்த இறை நம்பிக்கையாளர் அபா யஸீதுல் பிஸ்தாமியும் வருகிறார்கள். இரண்டு பேர்களும் பயண தோழர்களாக மாறி போனார்கள். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணம் போயிட்டு இருக்காங்க. முத்தவக்கீல் இறை நம்பிக்கையாளரும் அபா யஸீதுல் பிஸ்தாமியும். அந்த இறைநேசர் கேட்கிறாரு, தவக்குல்னா என்ன தெரியுமா? அபா யஸீதுல் பிஸ்தாமி பெரிய ஞானி. தவக்குல்னா என்ன தெரியுமா? நம்பிக்கைனா என்ன தெரியுமா? அபா யஸீதுல் பிஸ்தாமி சொன்னார்களாம், இது என்ன பெரிய விஷயம்? அல்லாஹ் கொடுத்தால் நன்றி செலுத்துவது, அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் பொறுமையாக இருப்பது, இதான் நம்பிக்கை. உடனே அந்த பல்கு நாட்டு ஷேக் சொன்னார், இது எங்க ஊர் நாய் கூட தான் செய்யுது, இது எங்க ஊர் நாயும் செய்யும். அல்லாஹ் கொடுத்தால் வாளை ஆட்டும், கொடுக்கலன்னா பேசாம பட்டினியா கிடக்கும். இதுவா நம்பிக்கை? அபா யஸீதுக்கு வேர்த்து விடுகிறது. காரணம் அவ்வளவு பெரிய ஞானி. வேர்த்து விறுவிறுத்து போய் நம்பிக்கைண்டா என்ன, தவக்குல்னா என்ன என்று கேட்கிற பொழுது அழகாக சொன்னார், அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் நன்றி செலுத்த வேண்டும், கொடுத்தால் அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிற பொழுது அடுத்தவர்களுக்கு கொடுத்து இன்பம் காண வேண்டும். அல்லாஹ் கொடுக்கல, ஒண்ணுமே இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். இதுதான் தவக்குல் என்று சொல்லி பல்கு நாட்டை சேர்ந்த ஒரு வயோதிகர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை அபா யஸீதுல் பிஸ்தாமி வாழ்க்கை முழுக்க கடைபிடித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இந்த தவக்குலின் வரலாறுகளையாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டாமா? ஐந்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் உபகாரிகளை பிரியப்படுகிறார். யாரெல்லாம் இஹ்சான் செய்கிறார்களோ, உபகாரம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். வரலாற்றிலே ஒரு செய்தி, நாம் எல்லாம் இஹ்சான் செய்யறோமா இல்லையா என்பதை இங்கு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு இஹ்சானை பற்றி சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு விருந்து நடக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா விருந்து கொடுக்கிறார்கள், பெரிய விருந்து. அதிலே தன்னுடைய அடிமை வருகிறார். சால்னா பக்கெட்டை கொண்டு வரும்போது திடீர்னு பக்கெட் கையில விழுந்து கீழே விழுகிறது. உட்கார்ந்து சாப்பிடுகிற பொழுது பல பேர்களின் மீது சால்னா படுகிறது. இப்ப நம்ம நிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய வேலைக்காரரை கொண்டு வர சொல்லி சால்னா பக்கெட் கீழே விழுந்து எல்லோருக்கும் மேல சால்னா, நல்ல வெள்ளை வெள்ளை டிரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அத்தனை பேருக்கு மேல சால்னா விழுகிறது, எப்படி இருக்கும்? அங்கேயே வேலைக்காரனுக்கு அறை கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை முறைச்சு பார்த்தாங்க. உடனே அந்த அடிமை ஒரு வசனத்தை ஓதினார், காலிமீனல் கைல, நல்லவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், நல்லவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு இந்த வசனத்தை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கோபத்தை அடக்கவில்லை, சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வஆஃபீன அனின்னார், சிரிச்ச உடனே சொல்லிட்டாங்க அந்த அடிமை, வஆஃபீன அனின்னார், அவங்க எப்படிப்பட்டவங்கனாக்கா மன்னிச்சிருவாங்க,
அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லலன்ட்டார் அவர். அல்லாஹ் சொல்றான், நல்லவங்க கோபத்தை அடக்குறதோடு சேர்த்து மன்னிக்கவும் செய்து விடுவார்கள். உடனே சிரிக்க ஆரம்பித்த ஹுசைன் ரலியல்லாஹ் குர்ஆனை கொண்டே அவன் பேசுகிற காரணத்தினால் நீ உரிமை என்று சொன்னவுடன் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இந்த மாதிரி உபகாரிகளை தான் பிரியப்படுகிறான். அடிமையை உரிமை சால்னாவை கொட்டினதுக்காக உரிமையாகிவிட்டார் ஒரு வசனத்தின் மூலமாக. இந்த உபகாரம் நம்மிட எத்தனை பேர்களுக்கு உண்டு யோசித்து பார்க்கிறோம். நம்ம கடையில வேலை செய்யறவங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறோமா? நம்முடைய வீட்டுக்கு அருகிலேயே பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் ரமலானிலே சொல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, தன்னுடைய பசியையும் தன்னுடைய பட்டினியையும் தன்னுடைய இன்னல்களையும் சொல்லாமல் தவிக்கிறார்களே. 30 வயதுக்கு மேலே பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இன்னமும் திருமணம் முடிக்காமல் யாரிடத்திலும் கேட்பதற்கு நாவு கூசுகிற அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய பெண்மணிகள், நம்முடைய சகோதரிகள் எத்தனை பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோமா? இல்லையே. என்னையா சார் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தும் அல்லாஹ் பேசுகிறான், பெருமானார் பேசுகிறார்கள், இன்னல்லாஹ் யுஹிப்பு ரியாசத்தில் மல்ஹூஃபின். அல்லாஹ் கஷ்டத்திலே கூக்குரல் இடுகிறார்களே, கஷ்டத்தில் இருக்கிற பொழுது கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களே, அவர்களை பிரியப்படுகிறான். சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே கஷ்டம் வருகிற பொழுது இறைநேசர்கள், பிள்ளை தம்பி நீ அல்லாஹ்ட்ட கேளுமா, அல்லாஹ் தருவான் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இன்றைக்கெல்லாம் அந்த நிலை இல்ல. கஷ்டப்படுகிற பொழுது கடையில சேர்த்தறான். நேரா கொண்டு போய் படிக்க வேண்டிய பையனை கடையில சேர்க்கிற சூழல் தான் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ரியாசத்துல் மல்ஹூஃபின், ஒரு கிழவி, வயசான கிழவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே அல்லாஹ்விடத்தில் அழைக்கிறார், ரப்புல் ஆலமீனே, நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே சிரமப்படுகிறேன் ரப்பே, இந்த காரியத்தை நீ இந்த நாட்டின் கலீஃபா அபூபக்கருக்கு சேர்த்து வை என்று அந்த கிழவி கேட்கிறார்கள். அடுத்த நாள் காலை அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். மறுநாள் காலையிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தன் தாயை போல யாருக்குமே தெரியாமல் கலீஃபாவாக இருக்கிற, நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்து சுத்தம் செய்து உணவுகளை சமைத்து வைத்துவிட்டு அந்த பெண்ணுக்கு உணவு சமைத்துவிட்டு ஊட்டியும் விட்டுவிட்டு புறப்படுகிறார்கள். நாட்டின் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா பொதுவாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு ஃபாலோ பண்ற பழக்கம் உமர் ரலியல்லாஹுக்கு இருக்கிறது. என்ன காலையில சுபுவுக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு காணாம போயிடுறாங்களே, எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு கிழவி வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே உமர் ரலியல்லாஹு உள்ளே போகிறார்கள். போனால் சுத்தமாக அந்த கிழவியை துடைத்து வைத்து உணவெல்லாம் கொடுத்து நீட்டாக அற்புதமாக அபூபக்கர் ரலியல்லாஹு கவனித்து வருகிறார்கள். அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு நினைக்கிறார்கள், நாளைக்கு உமர் இந்த நேரத்துல தானே வர்றாரு, அதுக்கு முன்னாடியே நாம போய் அந்த பெண்ணுக்கு தேவையானதை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் பெற வேண்டும் என்று எண்ணி மறுநாள் அபூபக்கருக்கு முன்னால் செல்ல வேண்டும் என்று சென்றால் அங்கேயும் சுத்தமா இருக்கு. அந்த அம்மாட்ட என்னம்மான்னு கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. சொன்னார்களாம், உமர் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் அந்த அபூபக்கரை முந்த முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். இப்ப தேவையுள்ளவர்களுக்கு தெரியாமல் சென்று உதவி செய்கிற பண்பாடு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஏழாவதாக சொன்னார்கள், இன்னல்லாஹ் யுஹிப்பு ஆலியல் அஹ்லாக், உயர்ந்த குணமுள்ளவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே குணத்தை அதிகரிக்க வேண்டும். இன்னைக்கு சலாம் சொல்ற பண்பாடு நம்ம வீட்டுல வளரல. யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பிள்ளைகள் சொல்லுகிற பண்பாடை வளர்த்திருக்கிறோமா என்றால் இல்ல. வந்தவொடனே வணக்கங்கிறான். என்ன பெரியவர்கள் அப்படியே பழக்கி இருக்கிறார்கள். ஒரு ஆளை பார்த்த உடனே நம்மால 4 வணக்கத்தை மொத்தமா சேர்த்து வணக்கம் 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 வாங்க 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 வாங்க. இது என்ன பண்பாடு? அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த ஒழுக்கத்தை ஊட்டி இருக்கிறோமா? பெரியவர்கள் வீட்டிலே வந்து அமர்கிற பொழுது எழுந்து நிற்போமே. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல பெரியவங்க உட்கார்ந்து இருக்கும் போது மரியாதை நிமித்தமாக அந்த பிள்ளைகள் எழுந்து நிற்கிற பண்பாடுகள் எவ்வளவு அழகாக இருந்தது இன்றைக்கு இருக்கிறதா? பெரியவர்களை பார்க்கிற பொழுது துஆவுக்கு வேண்டிய பண்பாடுகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது பெருமானார் கேட்கிறார்கள், உமரே நீ ஹஜ்ஜுக்கு செல்கிறாய், உன்னுடைய துஆவில் என்னை சேர்த்துக் கொள் உமரே என்று. எந்த பாவமே இல்லாத
பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுடைய துஆவில் என்னை சேர்த்துக்கொள். ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற பொழுது துஆவை பகிர்ந்து கொள்கிற இந்த பண்பாடு என்ன அழகான பண்பாடு. உவைசுல் கர்ணியை பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹும் அலி ரலியல்லாஹும் செல்கிறார்கள். இரண்டு பேர்களும் போனவுடன் உவைஸை பார்த்து சொன்னார்கள், வயதிலே சின்ன உவைஸை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களுக்காக துஆ செய்யுங்கள் உவைஸே, எங்களுக்காக துஆ செய்யுங்கள். ஏன் எங்களை விட வயதிலே பெரியவர்கள் நீங்கள் என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைஸ் துஆ செய்தால், உவைசுல் கர்ணி துஆ செய்தால் கனம் கபீலாவினுடைய ஆட்டின் ரோமம் அளவுக்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று இந்த உமரை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, பெருமானார் சொல்லவில்லை. இந்த அலியை பார்த்து பெருமானார் சொல்லவில்லை. உவைஸுக்குத்தான் அல்லாஹ் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். எங்களுக்காக துஆ செய்யுங்க, வயசுல பெரியவங்க சின்னவங்க என்ற பாகுபாடெல்லாம் இல்லை. ஒருவருக்கொருவர் துஆவை பகிர்ந்து கொள்கிற பழக்கம் இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. இதைத்தான் பெருமான் நபிகள் கோமான் சொல்கிறார்கள், அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் என்றால் உயர்ந்த குணங்களை கற்றுத் தருபவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க வேண்டும். அதற்கடுத்து 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அல் கல்பல் ஹஸீம். கவலையான உள்ளத்தை அல்லாஹ் பிரியப்படுறான். என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் கொடுக்கணும் என்று கவலைப்படுவதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். கவலையான உள்ளத்தை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இந்த கவலை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கவலைதான், பெருமானாரின் கவலைதான் பத்ர் போர்க்களத்தில் 5000 மலக்குகளை இறக்கியது. கூடாரத்திலே பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமான் நபிகள் கோமான் தனக்காக அளவில்லை, இந்த சமுதாயத்திற்காக கியாமத் நாள் வரை இந்த சமுதாயம் இருக்க வேண்டுமானால் ரப்பல் ஆலமீனே நீதான் என் சமுதாயத்தை காக்க வேண்டும் என்று யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் ரஹ்மத்திக அஸ்தகீஸ் என்று சொல்லி பெருமானார் அழுது சஜிதாவிலே விழுந்து அழுகிறார்கள். அண்ணனின் அழுகைக்கு ஆறுதலுக்காக ஒரு ஜிப்ராயில் வந்தால் போதும், படைகள் நாசமாகிவிடும். ஆனால் ரப்புல் ஆலமீன் பெருமானாரின் கவலையை பார்த்த ரப்புல் ஆலமீன் 5000 மலக்குகளை 1000 பேர்களை அழிப்பதற்காக 5000 மலக்குகளை கொண்டு வந்து அல்லாஹ் குமித்தான் என்பது வரலாறு. பெருமானாரின் கவலை மலக்குகளை இறக்கியது. பெருமானாரின் கவலை லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. சௌரக்குகையிலே பெருமானார் நிற்கிற பொழுது, நீங்கள் பெருமானார் இருக்கிற பொழுது தேடி வந்து விடுகிறார்களே, கீழே குனிஞ்சு பார்த்தா நாயகம் கிடைத்து விடுவார்கள். லா தஹ்சன், அபூபக்கர் பயப்படுறாங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற கவலையான வார்த்தை உடனுக்குடனே அல்லாஹ் எட்டுக்கால் பூச்சியை வளவின்ன வைக்கிறார். அதை போன்று புறாக்களை அல்லாஹ் கூடு கட்ட வைத்து பெருமானாரை காத்தான். பெருமானாரை காக்கிற வேளையை இந்த கவலை செய்தது. அது மட்டுமல்ல, மினாவிலே பெருமானாரின் கவலையான அழுகை, காலையிலே சுபகுக்கு பிறகு விழுந்த அழுத பெருமானார் உயிர் போய்விடும் அளவிற்கு அழுதார்கள். வரலாறு சொல்கிறார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து எழுப்புகிறார்கள், நாயகமே உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, நாயகமே எழுந்திருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்கவில்லை, என் உம்மத்துமார்கள் அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும் என்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன அத்தனை பேர்களும் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும். உம்மத்துல 3ல ஒரு பகுதிக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மீண்டும் சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். பெருமானார் அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். உயிர் போய்விடும் போல் தெரிகிறது. மீண்டும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாதி பேர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, போதவில்லை. பெருமானார் மீண்டும் அழுகிறார்கள். கடைசியில விடவில்லை பெருமானார், உம்மத்துமார்கள் அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது, யார் தவறு செய்கிறாரோ தண்டனையை அனுபவித்து மீண்டும் சொர்க்கம் சென்று விடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை பெருமானாரின் கவலைதான் இந்த உம்மத்திற்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தது. நாம் நமக்காக நம்முடைய உம்மத்திற்காக கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கவலையைத்தான் உருவாக்கி இருக்கிறோமா? நாதியற்ற சமுதாயமாக, கேட்பாரற்ற சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிப் போகிறதே. இந்த நேரத்திலே யா அல்லாஹ் எங்கள் சமுதாயத்திற்கு ஒற்றுமையை கொடு, எங்கள் சமுதாயத்திற்கு கண்ணியத்தை கொடு, எங்கள் சமுதாயத்திற்கு ஆட்சியை கொடு, கல்வியை கொடு, பொருளாதாரத்தை கொடு. ரமலானிலே கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானே, யாராவது கேட்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு துஆவை கற்றுக் கொடுக்கும் போதே உனக்காக கேட்காதம்மா, சமுதாயத்திற்காக கேள். நபிகள் கோமான் கவலையோடு கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான், நீயும் கவலையோடு கேட்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா? 10வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அய்யுதா ருஹ்ஸா.
அல்லாஹ் கொடுத்த ருக்ஸத்துகளை, அனுமதிகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இந்த பயணத்துல போகும்போது 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழச் சொல்லுகிறான் அல்லாஹ். 2 தான் தொழுகணும். இதைத்தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பை மதித்து பழக வேண்டும். இல்ல நான் 4 தான் தொழுவேன் என்றால் அல்லாஹ்வின் அன்பளிப்பை மதிக்கவில்லை என்று பொருள். அதனால நாளை 2ஆக தொழ வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிற அன்பளிப்புகளை மதிப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார். ஒருத்தருக்கு பிரியமா கொண்டு வந்து ஒரு பேனாவை கொடுக்கிறாரு, அவருக்கு முன்னாடியே தூக்கி எறிஞ்சா, இதை போன்று அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்புகளை மதிக்க வேண்டும் என்றார்கள். அடுத்தும் 11ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் ஜலீலில் முத்தஅஃபிஃபா. பத்தினியான பெண்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். பெண்கள்ல பத்தினித்தனமான பெண்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை ஊட்டி இருக்கிறோமா? ஹயாவோடு பத்தினித்தனமாக வீட்டிலேயே அடங்கி இருக்கிற பெண்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். வரலாற்றிலே நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. வரலாற்றிலே ஒரு பெண்மணியை நாம் பார்க்கிறோம், உம்மு வரக்கா. அவர்களின் பத்தினித்தனத்திற்கு உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். இந்த பெண்மணி தேவையற்று வெளியே வந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஏறத்தாழ 16 ஆண்டுகளில் ஒரு முறை கூட உம்மு வரக்கா வெளியே வந்ததில்லை. 16 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். தேவை நிமித்தமாக கூட வரவில்லை. இந்த உம்மு வரக்காவை பாராட்டுகிறார்கள் பெருமானார். உம்மு ஷுஹதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஹீதுகளின் தாயாக ஆக்குவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த வரலாறுகளை பார்க்கிறோமே. அந்த வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டாமா? அடுத்தும் பெருமானார் 12ஆவதாக சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் இன்ஃபாக வலா யுஹிப்புல் இக்தார. அல்லாஹ் கொடுத்து வாழ்வதை பிரியப்படுகிறான், கஞ்சத்தனத்தை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே கஞ்சத்தை தான் சேர்த்து சொல்லிக் கொடுக்கிறான். கொடுத்து வாழ்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நம்மால் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு கஞ்சத்தனத்திலே உச்சக்கட்ட கஞ்சம். வாப்பா ஹயாத்தா இருக்கும் போதே அண்ணன் தம்பி 3 பேரும் பேசுறானுங்க. வாப்பா கேட்கிறாரு, டே நான் மோட்டா போயிட்டா என்னடா செய்வ? ஒருத்தன் சொன்னா தங்கத்திலேயே எனக்கு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிறார், சந்தூக்கு செஞ்சு அதுல வச்சு தூக்கிட்டு போறேன் வாப்பா. பட பைத்தியக்காரனே, இதுக்கா இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சேன்? அடுத்தவன் சொல்றான், வாப்பா நான்லாம் அப்படி இல்ல, நீங்க மூத்தா போன உடனே மொசைக்கிலேயே கபரஸ்தான் கட்டிடுறேன். அட பாவி, இதற்காகவா நான் சேர்த்து வைத்தேன்? 3வது ஆள் சொன்னா, பாப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கறிக்கடை வச்சிருக்கிறேன், உங்களையும் கறியோட கறியா கைமா போட்டு காசாக்கிறேன். சபாஸ், நீதான்டா நான் பெத்த மகன். இவ்வளவு பெரிய கஞ்சத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறான் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஃபாக்கை பிரியப்படுகிறான். குழந்தைகளுக்கு கொடுத்து வாழுகிற கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. 14ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 13ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஐயஃபிய மின் தன்பிஹி சிர். சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன பாவங்கள் செய்கிற பொழுது ஒருவர் இன்னொருவரை மன்னிக்கிற பழக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி, புகாரியிலே பதிவான செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கு சண்டை வந்தது. பெருமானாரின் காலத்தில் உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஏதோ ஒன்று பேசுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுவை கோபித்துக் கொள்கிறார்கள். கோபித்துக் கொண்டு வேகமான கோபம், நேரா வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாலே செல்கிறார்கள். சகோதரா மன்னித்துக் கொள் சகோதரா, மன்னிக்கல. உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் ஸ்ட்ராங், மன்னிக்கல. மீண்டும் வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு பக்கத்துல வந்துறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அப்பொழுதும் கதவை வேகமா சாத்தி உள்ளே சென்று விடுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர். உமரே, நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் உமரே, கதவை திறந்து என்னை மன்னியுங்கள். ஒரு தடவை சொன்னார்கள், உமர் திறக்கவில்லை. 2வது முறை உமர் திறக்கவில்லை. 3வது முறை உமர் திறக்கவில்லை. கண்களில் கண்ணீர். பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். சின்ன பிள்ளை அழுத மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அழுது கொண்டு பெருமானாருக்கு முன்னால் வந்து, நாயகமே நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டேன் நாயகமே. உமர் ரலியல்லாஹு கோபித்துக் கொண்டார்கள் நாயகமே, மன்னிக்க மறுக்கிறார்கள் நாயகமே. பேசிட்டு இருக்கும் போதே உமர் ரலியல்லாஹுவுக்கு மனம் இருக்கிறது அல்லவா? வாழ்க்கையில் பெருமானாரோடு தன்னுடைய காலத்தை கழித்த, எல்லா நிலையிலும் நாயகத்தோடு அரணாக இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு நம்ம வீட்டு வாச வரைக்கும் வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம மன்னிக்கலண்டா, நம்ம எல்லாம் ஒரு மனுஷனா, நாயகத்தினுடைய நண்பனா என்று எண்ணிக்கொண்டு கதவை திறந்து நடக்கவில்லை உமர் ரலியல்லாஹு, ஓடி வருகிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் பார்த்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரை கூட பார்க்கல, உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க என்று துடிக்கிறார்கள். தண்ணீரில் இருந்து வந்த மீன் துடிப்பதை போன்று உமர் துடிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சகோதரா, தப்பு என் மேலதான் இருக்கு, தப்பு என் மேலதான் இருக்கு, என்னை நீ நான் மன்னிக்க வேண்டும், இல்ல நீங்க நான் மன்னிக்கணும். ரெண்டு பேரும் போடுற சண்டைய உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானில் அஃபா, அல்லாஹ் உனக்கு தான் எல்லா புகழும். எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறார்கள் என் தோழர்கள், எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறார்கள். ஒருவர் இவர் அவரை மன்னிக்க, அவர் இவரை மன்னிக்க, இப்படி மன்னித்து வாழுகிற பண்பாடு என் சமுதாயத்திலே உருவாகிவிட்டது. ரப்பே, எல்லா புகழும் உனக்கே ரப்பே என்று பெருமானார் பாராட்டுகிற அளவிற்கு மன்னிப்பு இருந்தது. இன்றைக்கு நாம் அண்ணனை மன்னிக்க தம்பி தயாராக இருக்கிறோமா? தம்பியை மன்னிக்க அண்ணன் தயாராக இருக்கிறோமா? பெற்றோர்களையே மன்னிக்க பிள்ளைகள் தயாராக இல்லை, பிள்ளைகளை மன்னிக்க பெற்றோர்கள் தயாராக இல்லை. யாராவது இப்படி இருந்தால் ரமலானிலே சென்று கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். 14வதாக பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன்-நாசிக்கன் நலீஃப், பரிசுத்தத்தோடு இபாதத் செய்பவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இபாதத்தை பரிசுத்தமாக செய்ய வேண்டும், உள்ள உணர்வோடு இபாதத் செய்பவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். கோமான் நபிகள் கோமான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பரிசுத்தத்தோடு இபாதத் செய்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? சுபுகுக்கு அழைச்சு வர்றது, நோம்பு நோக்க சொல்றது, ஜகாத்தி, அதுவும் குறிப்பாக வாலிபத்திலேயே ஹஜ்ஜை செய்யக்கூடிய நன்னசீபை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாராவது கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, வசதி படைத்தவர்களாக இருந்தால் வாலிபத்திலேயே ஹஜ்ஜை செய்கிற நன்னசீபை கொடுத்து விடுங்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு, ஒரு வாலிபன் தவாஃபிலே சுற்றிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹும்ம இன்னி உஹிப்புக வ உஹிப்பு மன் அஹப்பக், அல்லாஹ் நான் உன்னை பிரியப்படுறேன், நீ யாரெல்லாம் பிரியப்படுறியோ அவர்களை பிரியப்படுறேன், அல்லாஹ் உன்னை பிரியப்படுறேன், நீ யாரெல்லாம் பிரியப்படுறியோ அவர்களை பிரியப்படுறேன். சுத்திக்கிட்டே இருக்கிறாரே. ஒருவர் அவரை அழைத்துச் செல்லுகிறார். இந்த வாலிபர் யார் என்று வரலாற்றில் எழுதுகிற பொழுது பிஸ்ருல் ஹாஃபி தவாப் செய்து கொண்டே, அல்லாஹ் உன்னை பிரியப்படுறேன், நீ யாரை பிரியப்படுறியோ அவரை பிரியப்படுறேன். கடைசியில் அவரை ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் பிரியப்பட்டார்கள். அந்த சிறியு சிக்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்களை ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் பிரியப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யாரெல்லாம் இறைநேசர்கள் இருந்தார்களோ அத்தனை பேர்களையும் சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15வதாக இன்னல்லாஹு யுஹிப்பு ஸாதிகீன், உண்மையாளர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான், உண்மை வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமானார் எதையெல்லாம் பிரியப்பட சொன்னார்களோ அதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த மெட்டலை அழகாக உருவாக்கி அழகான குழந்தைகளாக பெருமானார் விரும்புகிற அமைப்பிலே உருவாக்கி தருகிற நன்னசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. இன்றைய மசாயில் சிலர் வித்ரு வாஜிபி போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தஹஜ்ஜத் தொழுகலாமான்னு கேட்கிறாங்க. தாராளமாக தொழலாம். ஏன்னா வித்ரு வாஜிபி இப்ப நடந்துருது ஜமாத்தாக. ரமலானிலே மட்டும்தான் வித்ரு வாஜிபி ஜமாத். ரமலான்ல ஜமாத் நடந்துச்சு, அதனால ரமலானுக்கு பின்னாடி நான் ஜமாத் நடத்துவேன்னு சொல்லக்கூடாது. தஹஜ்ஜத் தொழுவதால் எந்த தவறும் இல்லை. இரண்டாவது மசாலா, இந்த ரத்தம் டொனேஷன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஃபத்வா தாராளமாக கூடும். தேவைகள் ஏற்படுகிற பொழுது, லரூரத் ஏற்படுகிற பொழுது ரத்தத்தை தாராளமாக டொனேஷன் செய்து கொள்ளலாம். மார்க்கம் இதை அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி, காது, அது மாதிரி இருதயம் மாற்று, கிட்னி மாற்று சிகிச்சைகள், இது விஷயமாக இன்று வரை ஃபத்வாக்கள் வரவில்லை. இனி முஃப்திகள் என்ன விளக்கம் ஆய்வு செய்து கொடுக்கிறார்களோ அதை வைத்துத்தான். இதுவரைக்கும் ஹலால் இல்லை, ஃபத்வா வரவில்லை. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வரலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.